வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக் சேனல்லாம் பண்ண போகிறோம். யுக்ஜி ரிவாங்க ஸ்டேட்டாக கிட்ட இருக்கலாம். முதல் 2 கன்று கிடைக்காது, அதனால் அடுத்த ரவுண்டு போயிடுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு வந்துடும் கைஸ். நமக்கு இப்போ கன்று கிடச்சிடும். ஏன்னா நான் இந்த சேனல் போடுறதுக்கு இந்த கன்று இப்போ கிடைக்கவே மாட்டுது. முதல்ல அந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று அது. இப்போ எனக்கு ஒரு கன்று வரும், அதை டப்புன்னு வச்சிடும். அதை போய்ட்டு கில் எடுத்துடும் கைஸ். வாங்க, இந்த கில் எடுத்துட்டோன்னே இந்த மேட்ச் நம்ம எம்விபியாக வரணும், அது நம்ம சேலஞ்சு. ஸோ அங்கேருந்து இங்கே எனிமி போனால் நான் போட்டேன். சைட்லேருந்து ஒருத்த அடித்தேன் கைஸ். ஒரு டப்பாக ரெட் அடிப்பேன். இப்போ அதுதான். ஸோ இங்கே ஒரு எனிமி வருவான். இவனை ரிப்பேர் பண்ணலாம் போவான். அது நம்ம டீம் வச்சுக்கோங்க கைஸ். அடுத்த ரவுண்டு போயிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு வந்தாச்சு கைஸ். இந்த நம்மகிட்ட ஒரு நாக்கு அடிப்பேன் பாருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பொண்ணு இட்டி பார்க்கும். கரெக்டாக அது ஸ்னைப்பர் வச்சு போல் நான் அடிச்சிருவேன். அப்படி இருந்தாலும் அவனுக்கு ரிப்பேர் பண்ணி விட்றானுங்க கைஸ். இங்கே டேமேஜ் ஆகிட்டு 150. நான் மெடிக்கெட் போட போய் ஆகிட்டேன். அதை அடிச்சிச்சு இனிமே அங்கே அடிச்சிடணும் கைஸ். இந்த ரவுண்ட் நம்ம தோத்துட்டோம். இந்த ரவுண்ட் நம்மளை அடிச்சிட்டோம் கைஸ். நம்ம எல்லோரும் செத்துருவோம். நம்ம டீமெட் எல்லாம் செத்துருவோம். நானும் செத்துட்டேன். ஸோ அடுத்த ரவுண்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துடும். நம்மளுக்கு கிங்காக கிடச்சிடும். ஆல்ரெடி நம்ம டீமெட் ஒருத்தரை முடிச்சிட்டாரு. ஒரு எனிமி வருவான், டப்புன்னு நம்மளை அடிச்சிடும். இந்த பொண்ணு மூஞ்ச கடிச்சுங்க போன ரவுண்டு, அதனால் ஃபினிஷ் போட்டுட்டேன். ஸோ அத்தனை நேரங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ். இப்போ இங்கே வந்துன்னு இருக்கேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இங்கே ஒரு நம்ம டீமெட் ஒரு எனிமி முடிச்சிடுவார். இவங்க கூட நம்ம போன ரவுண்டு நம்மளுக்கு மூஞ்ச காமிச்சான். இவனை அடித்து முடிச்சிடும். ட்ரிபிள் டேக் டவுன் கைஸ் இந்த மேட்ச். இந்த ரவுண்டு டபுள் டேக் டவுன்னா. ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். இங்கே ஏறிட்டோம். அந்த பொண்ணு கரெக்டாக இருந்துச்சு. முன்னாடி அணி வந்துட்டான். ஸோ இந்த ரவுண்டு நமக்கு ஒரு பையன் வருவாங்க. எம்டலில் பிடிப்பான். விட்ட வெறும் ஆகு தான் இருக்குது. அங்கேயும் அட்டின்னு வச்சுட்டான். 20 எழுத்து தான் அடித்து முடிச்சிடுவானுங்க. அங்கே நம்ம டீமெட் அடி வாங்கிறத மட்டும் பாருங்கள். நம்ம டீமெட் பார்த்தீங்கன்னா குதிப்பார். இப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எம் 590 அடுத்தோம். இது வாய் கொள்ளுது. இப்போ அடிப்பானுங்க பாரு, 4 பேர் சேர்ந்து வரத்தோன்னே. இப்போ பாருங்க, இப்போ அடிச்சுட்டு கூட பிரச்சனை இல்லை, மூஞ்சு காமிக்கிறானுங்க எல்லாம். இதெல்லாம் சரி விட்டாராது. நம்ம ரிவெஞ்ச் ஆகும் அடுத்த ரெண்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்துடும். இங்கே நம்ம ட்ராகன் ப்ரைஸ் தூக்கி போடுவோம். இப்போ பாருங்க, நம்ம குறி வச்சது மிஸ் ஆகாது. ஒரு நாக்கு விடும், டப்புன்னு ஒன்று விடும். எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரெனேடு தான், அதனால் கிரெனேடு நான் தூக்கி போட்டது நாக்கு விடணும். சரி, நம்ம இந்த சைடு வந்துடும். கொஞ்ச நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. இதுதான் சொல்கிறேன், போட மாட்டேன். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். முடிய போகுது, பார்ப்போம். நான் அங்கேருந்து சுற்றி நல்லா பார்ப்பாங்க இருப்பானு கில் அடிக்கலான்னு. அங்கே நம்ம கிளியர் பண்ணுறேன். ஸோ அதில் நாங்கள் உங்களோட பிறகு உங்கள் ஆர்எம் தமிழ் பாய்.